ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப ரொம்ப அழகான கதை. ஒரு சின்ன யானையும் ஒரு சின்ன பறவையும் நல்ல நண்பர்களாக சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான பயணம் போறாங்க. இந்த கதையில நம்ம நண்பர்கள் நமக்கு உதவுவது, பயம் இல்லாமல் முன்னே போவது எல்லாம் கத்துக்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஆலி நம்ம சின்ன யானை ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பு. எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறான். சில சமயங்களில் உதவி வேண்டும் என்று எண்ணுவான். பலு நம்ம சின்ன பறவை ரொம்ப சந்தோஷமான கேரக்டர். பலு எப்போதும் சாலியை கவனித்துக் கொண்டிருப்பான். சாலி மற்றும் பலு இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய மிஷன் செய்ய போறாங்க. பயணம் போகும்போது ஒரு பெரிய கல் வந்தது. கடக்க முடியல. ஆனா பலு கிளவரா யோசிச்சு ஒரு பிளான் சொன்னான். சாலியை கைட் பண்ணினான். பலுவுக்கு நன்றி கூறி டீம் ஒர்க் முக்கியம் என்று கற்றுக்கொண்டான். அவர்கள் தடைகளை கடந்து பாதையை தொடர்ந்தனர். சாலி சில தவறுகள் செய்தாலும் பலு அவனுக்கு கைட் பண்ணினான். இது தூரம் போனதும் ஒரு பெரிய நதி வந்தது. சாலிக்கு தண்ணீரை கடக்க பயமா இருந்துச்சு. பலு மேலே பறந்து பயப்படாதே சாலி என்று சொன்னான். சில சின்ன காட்டு விலங்குகள் சிக்கி இருந்தாங்க. சாலி ஒரு கிளையை நகர்த்தி அவர்களுக்கு உதவி செய்தான். பலு மேலிருந்து கவனிச்சு உதவி செஞ்சான். சாலி ஒரு பழத்தை தவறவிட்டான். உடனே பலு பறந்து அந்த பழத்தை பிடித்தான். இருவரும் சேர்ந்து சிரிச்சாங்க. ஒரு சின்ன மலை வந்தது. சாலி மெதுவா ஏறினான். பலு மேலிருந்து உன்னால் முடியும் என்று ஊக்கம் கொடுத்தான். திடீர்னு மேகங்கள் கூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பலு தன் இறகுகளை விரிச்சு சாலியை காப்பாத்தினான். சாலி ரொம்ப நன்றியோடு இருந்தான். ஒரு சின்ன பாலம் வந்தது. சாலி மெதுவா அடி எடுத்து வைத்தான். பலு அருகிலிருந்து வழிகாட்டினான். இருவரும் பாதுகாப்பா கடந்து போனாங்க. ஒரு அணில் வந்தது. அவர்களுக்கு உதவி செய்தது. சாலி மற்றும் பலு இருவரின் நட்பின் அழகை மீண்டும் உணர்ந்தாங்க. ஒரு அழகான பழமரம். சாலியும் பலுவும் பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. சூரிய ஒளி நிறைந்த மேடு. சாலி சந்தோஷமாக துள்ளினான். பலு மேலே பறந்தான். மற்ற விலங்குகளும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பயங்கரமான சத்தம். சாலி கொஞ்சம் பயந்தான். பலு நான் இருக்கிறேன் என்று சொன்னான். சாலி தைரியம் பெற்றான். எல்லா சவால்களையும் கடந்து சாலி மற்றும் பலு இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க. காட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடினாங்க. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சா எல்லா சிரமமும் சுலபமா கடந்து போகலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அழகான கதையோடு சந்திப்போம். பை பை குட்டீஸ்.